ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பராக சிக்கன் உப்பு கறி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வெறும் 4 பொருள் போதும். சிம்பிளாக குவிக்காக பண்ணிடலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ், எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடவும் சூப்பராக இது காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இப்போ கடாயை சூடுபடுத்திட்டு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம், ரீஃபைன் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம இப்போ சோம்பு தாளிச்சிடுறோம். இதில் நான் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம இப்போது வரமிளகா குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருந்தோம், கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். சீடு இல்லாமல் வெறும் வரமிளகா. இதில் இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பேஸ்ட் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. தட்டி போட்டிங்கன்னா அதோட சுவை வேறு மாதிரி இருக்கும். இதை நம்ம இப்போ நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் வரமிளகா நல்ல கலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த ரெசிபி ரொம்பவே நல்ல கலராக வரும். வரமிளகாவை பொறுத்து தான் இந்த ரெசிபியோட கலர் நமக்கு. இதில் நான் இப்போ 1 டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே குக் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம சுடு தண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் நல்லா சீக்கிரம் பாயில் ஆகும். மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இன்னமுமே கொஞ்சம் தண்ணி வற்றணுங்க. நல்லா பெரட்டி விட்டு வேக விடுங்க. உப்பும் சேர்த்துக்கிட்டுருங்க. பார்த்திங்களா கலர் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது வரமிளகாவை பொறுத்து இந்த கலருங்க. சப்போஸ் உங்களுக்கு வரமிளகா கலர் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் லைட்டாக சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, ரெட் சில்லி பவுடர். பாருங்கள், தண்ணி வற்றி நல்லா எண்ணெய் மிதந்து வந்துருச்சு. நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது பார்த்திங்களா நமக்கு இப்போது சிக்கன் உப்பு கறி தயாராகிடுச்சு. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இதே ரெசிப்பியை அப்படியே பொட்டேட்டோ வச்சு செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எங்களோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.